இந்த ஒரு வீடியோ பாருங்க. சாக்லேட் மேல ஐபோனை ஷாமி போனை வச்சு தெர்மல் டெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு டெஸ்டே தப்பு. இவர் டெஸ்ட் பண்றது எல்லாமே சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். சோ பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அதுல ஹீட் ஜெனரேட் ஆகுறது காமன் தான். பிகாஸ் எலக்ட்ரானிக்ஸ் நகரும் போது கண்டிப்பா ஹீட் ஜெனரேட் ஆகும். பட் ப்ராப்ளம் எப்ப கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி உங்களுக்கு தெர்மல் த்ராட்டில், அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுது, உங்களோட போனோட பிரைட்னஸ் கம்மியாகுது, எக்ஸஸ் ஹீட் ஆகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை. இதை தான் நாங்க தெர்மல் த்ராட்டில் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி தெர்மல் த்ராட்டில் ஆகுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு கேமிங் மாதிரியான ஹெவி டாஸ்க் எல்லாமே நம்ம பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே பண்ணி நம்ம அந்த மொபைலோட CPU டெம்பரேச்சர் தான் செக் பண்ணுவோம். அதாவது ப்ராசஸரோட டெம்பரேச்சர் தான் முக்கியம், வெளியே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் முக்கியம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளாஸ்டிக் பென்ட்ரைவ், மெட்டல் பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. மெட்டல் பென்ட்ரைவ் நீங்க கனெக்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலே பயங்கரமா ஹீட் ஆகும். பிளாஸ்டிக் பென்ட்ரைவ் ஹீட்டே ஆகாது. பட் அதுக்காக பிளாஸ்டிக் பென்ட்ரைவ்க்குள்ள கூடிய சிப் ஹீட்டே ஆகலன்னு நம்மளால சொல்லிட முடியாது. அது ஹீட்டை கரெக்டா டிசிபேட் பண்ணல. அண்ட் இப்போ ஃபைனலி நான் சொல்ல வரது என்னன்னா ஆக்சுவல் வின்னர் ஐபோன் தாங்க. ஏன்னா ஐபோன் உள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியே தள்ளுது, சர்ஃபேஸ் ஃபுல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுது. அதனால தான் சாக்லேட் ஈஸியா மெல்ட் ஆச்சு. பட் ஷாமி போன்ல பாத்தீங்கன்னா ஹீட் உள்ளே தங்கிடுது, வெளியே ஹீட் டிசிபேட் ஆகல. சோ அதை நம்ம பாசிட்டிவா சொல்ல முடியாது, இட்ஸ் ஆக்சுவலி நெகட்டிவ். சோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.